முட்டி வலி இருக்குன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணாலே இதோட வலியெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு முக்கால்வாசி வந்து குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு முட்டியில் தான் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வலி இருக்கிற முட்டியை விட்டுட்டு அடுத்து இன்னொரு காலில் வந்து அதிகமாக வந்து பேலன்ஸ் போய் நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நாளாக ரெண்டு முட்டிலையுமே வந்து தேய்மானம் அதிகமாயிரும். இப்போது இதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெய்ப்பு பசை மாதிரி இருக்கிற அந்த ஜெல் வந்து நம்மளுக்கு வயசு ஆக ஆக வந்து எல்லாத்துக்குமே இயற்கையாக வந்து வறண்டு போகும். ஸோ அந்த அந்த வறட்சியை வந்து நம்ம கொஞ்சம் தடுக்கணும். ஸோ ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மூட்டு வலி. இது ஆண்களுக்கும் அதிகமாக இருக்குது, பெண்களுக்குமே அதிகமாக இருக்குது. பட் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். இது வந்து சின்ன ஏஜில் இருந்து பெரியவங்கள வரைக்குமே வருது. இது வயசானவங்களுக்கு மட்டும்தான் மூட்டு வலி வருது அப்படிலாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே வருது. இது என்னென்ன காரணங்களால வந்து வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சின்ன ஏஜில் இவங்களுக்குலாம் ஏன் வருதுன்னா, இது வந்து உடல் பருமன் தான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். முட்டி வலி இருக்குன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணாலே இதோட வலியெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு முக்கால்வாசி வந்து குறைஞ்சிரும். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கும்போது அவங்க ப்ரெஷர் கொடுத்து நடக்கிறதுனால என்ன ஆகும், அந்த வெயிட் எல்லாம் வந்துட்டு இந்த முட்டிக்கு வந்து போய் சேரும் பேலன்ஸ் பண்ணுறதுனால. அதனால வந்து சுற்றிலையும் வந்து வீக்கம் வரும். அப்போ வந்து தேய்மானம் வந்து ஏற்படும். இதனால வந்து சின்ன ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து வரலாம். இல்லை வந்து கால்சியம் டெஃபிஷியன்சினால வந்து கூட வரலாம், விட்டமின் டி டெஃபிஷியன்சினால கூட வரலாம். வயசாகிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ரெண்டு எலும்புகள் இருக்கும். அதாவது முட்டியில் பார்த்தீங்கன்னா தொடையிலிருந்து வரக்கூடிய ஒரு எலும்பும் இதுக்கு கீழே வந்து ரெண்டு எலும்பு இருக்கும். கீழ்கால்களை ரெண்டு எலும்பு இருக்கும், அந்த எலும்புகள். ஸோ ரெண்டு இந்த பெரிய எலும்புகள் இருக்கும். நடுவில் வந்து அந்த ரவுண்டாக வந்து பெட்டல்லான்னு சொல்லக்கூடிய வந்து அந்த முட்டு எலும்பு வந்து இருக்கும். இதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிகமெண்ட், அதாவது நார் மாதிரி இருக்கும், ஜவ்வு மாதிரி வந்து இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கும். இதுதான் வந்து இந்த எலாஸ்டிசிட்டி ஆக்ஷன் வந்துட்டு கொடுக்கும். நம்ம முட்டி நம்ம காலை வந்துட்டு நல்லா நீட்டி மடக்கிறதுக்கு வந்து இந்த எலாஸ்டிசிட்டி வந்துட்டு கொடுக்கும். அதே போல் இந்த சினோவியல் ஃப்ளூயிட் சொல்லி சொல்லுவோம், நல்ல நெய்ப்பு பசை ஜெல்லு மாதிரி வந்து இருக்கும். இது நல்லா குழந்தைங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கும். ஏஜ் ஆக ஆக வந்துட்டு அந்த வந்துட்டு வறண்டுக்கிட்டே போகும். வறட்சி ஏற்படும் போது என்னாகும், ஸோ ஒரு இடத்துல அந்த ஜெல் மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வறட்சி ஏற்படுதுன்னா போய் ரெண்டு எலும்புகள் வந்துட்டு உரச ஆரம்பிச்சிடும். அது உரச ஆரம்பிக்கிறதுனால தேய்மானம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சுத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நீர் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ளமேஷன் ஆகிடும், ஸ்வெல்லிங் ஆகிடும். முட்டி வலி இருக்கிறவங்களோட முட்டியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா சுத்திலையும் வந்துட்டு வீக்கம் அதிகமாக இருக்கும். நல்லா வருஷக்கணக்கானவங்களுக்கு நல்லா கல் மாதிரி கட்டி மாதிரி வந்துட்டு அது வந்து ஃபார்ம் ஆகிடும். அதே போல் முட்டி நல்லா நீட்டி மடக்கும் போது நீங்களோட உள்ளங்கையை வச்சு அந்த முட்டியில் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரிப்பிட்டேஷன், அதாவது நரன்ட்டு வந்துட்டு ஒரு சவுண்ட் வந்துட்டு உங்களாலே வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். அதாவது முட்டியோட தேய்மானத்தினால அந்த வறட்சினால வந்துட்டு உங்களாலே வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால வந்து இது வருது. இதனால வந்து என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு முட்டியில தான் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வலி இருக்கிற முட்டியை விட்டுட்டு அடுத்து இன்னொரு காலில் வந்து அதிகமாக வந்து பேலன்ஸ் போய் நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நாளாக ரெண்டு முட்டிலையுமே வந்து தேய்மானம் அதிகமாயிரும். கொஞ்சமாக நம்மளுக்கு வலி இருக்கும் போதே வந்து கவனிக்கணும். முக்கியமாக பெண்கள் கொஞ்சமான வலியை லைட்டாக வெளியே வந்து ஆயின்மெண்ட் போட்டு தேய்ச்சிட்டு ரோல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு ஆயின்மெண்ட் போட்டுட்டு வலி மாத்திரைகளை போட்டு வந்து விட்டுருவாங்க. உள்ளார இருக்கிற வறட்சிக்கு நீங்கள் ஆயின்மெண்ட் போட்டு அந்த வலியை வந்து மேனேஜ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ தூரம் வந்து சாத்தியம்னு எனக்கு தெரியல. இது சின்னதாக வலி இருக்கும் போதே, கொஞ்சமாக ஸ்வெல்லிங் இருக்கும் போதே வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன். அதிகப்படியான ஸ்வெல்லிங்கில் காலெல்லாம் நல்லா வீங்கி போய் அது வீக்கம்னே தெரியாமல் என் காலே அப்படிதான், என் காலே வந்துட்டு முட்டி சுற்றி கல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க கூட இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போ அவங்களால நிற்க முடியாது, நடக்க முடியாது. முக்கால்வாசி பேர்னால இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட்டில் உட்கார கூட முடியாது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வந்துடும். இதனால என்ன ஆகும்னா, ரெண்டு முட்டிலையுமே வலி வீக்கம் ஏற்படும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி ஸோ கால் முழுக்க கீழே வந்து அந்த காஃப் மசில்ல கெண்டைக்கால் சதையெல்லாம் வலி வந்து சுத்தமாலுமே நடக்கவே முடியாத மாதிரி, சின்ன ஏஜாக தான் இருப்பாங்க ஆனால் தாங்கி வந்துட்டு நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். இப்போ இதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெய்ப்பு பசை மாதிரி இருக்கிற அந்த ஜெல் வந்து நம்மளுக்கு வயசு ஆக ஆக வந்து எல்லாத்துக்குமே இயற்கையாக வந்து வறண்டு போகும். ஸோ அந்த வறட்சியை வந்து நம்ம கொஞ்சம் தடுக்கணும். ஸோ ட்ரையாக இருக்கிற ஃபுட்டை வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும். நம்ம நெய் வந்து கெட்டது கிடையாது. நெய் டெய்லியும் ஒரு ஸ்பூன் நெய்
சுடு சாதத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான், அதனால் வந்து தாராளமாக வந்து ஒரு ஸ்பூன் நம்ம நெய் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறட்சி இருக்குதுன்னா ரொம்ப ட்ரையான உணவுப் பொருட்கள் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நெய்ப்பு பசை இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கலாம், பெரண்டை எடுத்துக்கலாம், முடக்கச்சான் எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். மெயினாக சீ ஃபுட்ஸில் வந்துட்டு நிறைய வகையான சத்துக்கள் இருக்குது. அந்த மாதிரியான சீ ஃபுட்ஸ் கூட வந்து நம்ம உணவுகளில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றதும் தவிர்க்கணும். இந்த புளிப்பு வந்து நம்ம உடம்புல வந்து வறட்சியை வந்துட்டு உண்டு பண்ணும். அதாவது நம்ம இந்த ஜெல் மாதிரி இருக்கு நம்மளுக்கு இயற்கையாகவே நமக்கு வந்து குறைஞ்சிட்டு தான் வரும். ஆனால் புளிப்பு பொருட்கள் யார் அதிகமாக தினமுமே வந்துட்டு அவங்க அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களில் புளிப்பு பொருள் யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வறட்சி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். ஸோ புளி அப்படிங்கிறது வந்து ஒரு வறட்சியான ஒரு பொருள் தான், நம்ம உடம்புக்கு வந்து வறட்சி உண்டு பண்ணும். அதனாலே நம்ம மருந்துகள் வந்து கொடுக்கும்போது வந்து புளிப்பு பொருட்களை கம்மி பண்ண சொல்லுவோம். அது மாதிரி உப்பு புளிப்பு பொருட்களை வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினாக புளிப்பு வந்து சேர்க்கவே கூடாது, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு வலி வந்துருச்சு அப்படிங்கிறவங்க புளிப்பு பொருட்களை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரலை, எனக்கு லைட்டாக தான் பெயின் இருக்குது அப்படின்னா இப்போத்துலேருந்து இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்குங்க. இதை நம்ம வராமல் கண்டிப்பாக தவிர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட், அதாவது இப்போ சித்தா பேசிஸில் நமக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னா மெயினாக உள்ளார மருந்துகளும் சாப்பிடணும், அதே போல் வெளியே எக்ஸ்டர்னலாகவும் அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நாங்கள் அதுல வந்துட்டு வர்மா பேசிஸில் அந்த நெய்ப்பு பசை வந்து வரலாமல் இருக்கிறதுக்கும் வறண்டது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரீகெயின் பண்ணுறதுக்குரிய ஆயில் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த சுற்றி இருக்கிற ஸ்வெல்லிங் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் பண்ணி வர்மா புலிகளை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெடிசன். ஸோ உள்ள வந்து லேகே ஃபார்மேட்டில் நெய் ஃபார்மேட்லலாம் வந்துட்டு நிறைய நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீட்லேயே வந்து இந்த கிழங்கு பொருட்கள் அவாய்ட் பண்ணிட்டு புளிப்பு அவாய்ட் பண்ணிட்டு நெய்ப்பு பசியெல்லாம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரியான இதுலேயே வந்து வீட்டுகளையே கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லை ரொம்ப அதிகபட்சமாகவே எனக்கு வந்துருச்சு, காலம் ரொம்ப வீக்கமாக இருக்குது, நடக்கக்கூட முடியலை அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு சித்த மருத்துவரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரியான உள்ளார சாப்பிட்ற மருந்து மட்டும் இல்லாமல் வெளியே எக்ஸ்டர்னலாக வர்மா தெரப்பி பண்ணி வந்துட்டு குணமாயிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.